எடுத்துக்கலாம். லைட்டாக ஆறணுன்னு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக கையில் மட்டும் தண்ணியை முக்கி அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கச்சி எடுத்துக்கோங்க. இதில் 2 ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல தான், ஒரு ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல தான். அதை நல்லா அமுக்கிக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளுக்கு மாற்றிடுங்க. முறுக்கச்சில் போட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கைட்டே உருக்கி முறுக்கு செஞ்சுருங்க. எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.